ஹாய் ஹலோ கேண்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி நல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரேஜ் பரிதாபங்கள் சீசன் 2 த செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் 3 ஷார்ட்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்ட் நான் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவரோட லவ்வை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த லவ்வில் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு நோ சொல்கிறதுக்காக இங்கே ஒய்யனோட அம்மா என்னென்னமோ டெஸ்ட் வச்சுருந்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து அந்த டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே பாஸ் ஆகியிருந்திருப்பார். ஸோ இங்கே வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியவே அதே மாதிரி ஜங்குகாவோட புட்டுமே வெளில வந்திருக்கும். இதேமாரி அந்த பையன் வந்து ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இங்கே அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருந்திருப்பாங்க. எனக்கு தெரியாத அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். சரி கிளப்பலாம். எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கா வந்து கேட்டிருந்துருப்பாரா? ஆமாம், அவன் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? நானும் 3 பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன். அவங்க அம்மாவுக்கும் 3 பொண்ணு இருக்குன்னா கல்யாணம் பண்ணுறதுல தப்பு இல்லையே. நீ தான் உனக்கு சூஸ் பண்ணிட்டேன் மிடில்னு. அப்போ மற்ற 2த்தையும் இவனும் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஜிம்மன், அம்மா எனக்கு சுத்தமாக இதில் உடன்பாடு இல்லை. உன்னோட ஒப்பீனியன் யாரும் கேட்கல, நீ வாயை முன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேவங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அம்மா கல்யாணம் பண்ண போகிறதுன்னா? ஆமாம், யாரும் இல்லைன்னா அப்போ ஏன் ஒப்பீனியன் இருக்கணும்ல. அது இந்த காதல் கல்யாணம் அதில் வந்து சந்தோஷமா அதில் ஆசை இருக்கிறவங்களுக்கு. நீ தான் மரமாச்சு, உனக்கெல்லாம் எதுக்குடாப்படா? எனக்கு தெரியாது. அவங்க அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கேம்மா. நான் தாம்மா இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? அவர் வந்து இப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாரா? அதாவது அவங்க அம்மா டெஸ்ட் வச்சது அதெல்லாம். அவங்க அம்மாவுக்கு ஆனால் அதில் துளி கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவங்க வாக்க மீற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் வேற நான் எனக்கு மட்டும் பேசாமல் என் அண்ணனுக்கும் என் தம்பிக்கு பேசினா வேறு மாதிரி போயிடும். அதனால் பார்த்து தான் எல்லாத்தையுமே பண்ணணுமா. அதான் நான் சொல்கிறேன், பெரியவன் நான் பேசணுன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இல்லை? கார் இல்லையா, பங்களா இல்லையா, வசதி இல்லையா, சுத்தபத்திலையா? நீங்கள் தான் பார்க்க அழகாக இல்லையா? நம்ம ட்வின்ஸாக இல்லைம்மா, இல்லை சாரி ட்ரிப்ளெட்ஸாக இல்லைம்மா, நாங்கள் 3 பேரும். அவங்க அம்மா அதை மட்டும்தாம்மா எதிர்பார்க்குறாங்க. அப்போல்லாம் அவங்க அம்மா கடைசி வரைக்கும் அந்த 3 பொருளையும் கல்யாணம் பண்ணியே கொடுக்க முடியாது தெரியுமில்ல. அம்மா நானே ப்ரெஷராக இருக்கேம்மா, தயவு செஞ்சு அமைதியாக இருமா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே ஷோல்டரில் டேப் பண்ணிட்டு, அண்ணே நம்ம பார்த்துக்கலாம் அண்ணே, நானும் அவங்க கூட இருக்கேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ புதுசாக அண்ணன் ஒன்றுலாம் சொல்கிறான். காரியம் ஆகணும்ல அதுக்காக. போதும் போதும் தள்ளி நில்லு, நெஞ்சு நக்காத, எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்னா, அவங்க அம்மா வந்து டக்குன்னு இந்த யாருன்னா நீங்கள் இருக்கீங்களா சனா. ஸோ நீங்கள் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா எல்லாருக்கிட்டே இருந்தும் அப்படியே உங்களோட மொபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா டக்குன்னு வாங்கிட்டாங்க. அம்மா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம ஊரை விட்டு கிளம்புறோம். பேச நேரம் இல்லை, டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வை. அம்மா நீங்கள் பண்ணுறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹேமா சொல்கிறா. அதாவது உங்கள் தங்கச்சி. நான் தப்பு சரியில் பார்க்க முடியாது, என்னோடதுலேருந்து நான் மீறவும் மாட்டேன். எனக்கு தெரியாது, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு ட்ரிப்ளெட்ஸ்க்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து போய் பேக் பண்ணு, இன்னும் 1/2 மணி நேரத்தில் வருவேன், எல்லாம் ரெடியாக இருக்கணும், வா. இப்போது அப்படியே நீங்கள் உங்கள் மொபைல் தான், ஏன்னா இன்டிமேஷன் கொடுக்கணும்ல, தேவங்க இது என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு நைட்டு ஒரு 12:30 மணி சம்திங் இருக்கும். அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஹேமாக்காவும் லூனாவும் அதேமாரி வந்து சரி அழாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தயவங்க வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக நான் எதிராக கால் பண்ணியிருந்திருப்பாரு. பட் வந்து ஃபுல் ரிங் போய் கட்டாக போகிறது அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. இத்தனை நாள் நான் கால் பண்ணியும் அட்டன் பண்ணாமல் இருந்தது இல்லையே, சரி ஹேமாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹேமாவுக்கு கால் பண்ணியிருப்பார். ஃபுல் ரிங் போய் கட்டாக போயிருந்திருக்கும். இல்லை சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு நல்லா தோணியிருந்திருக்கும். இங்கே அவங்க அம்மா இதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா,
ஊரை விட்டு ஊர் போகல அவங்க, நாட்டை விட்டே கடல் தாண்டி கண்ட்ரிஸ் தாண்டி போகிறாங்க. அவங்க இந்தியாவே இப்போ ப்ரிஃபர் பண்ணல. அவங்க வந்து இப்போது வேறு எங்கேயோ போகிறாங்க போல், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாங்க. ஸோ அதுக்காக டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணியிருந்துருப்பாங்க. அதனால் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, கார் வந்து வர சொல்லியிருந்துருக்காங்க. கார் போகும். அப்படியே அங்கே அதிகாலையில் 5 மணிக்கோ சம்திங் வந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு கடைன்னு அப்படியே போகிற மாதிரி. இந்தியா விட்டுட்டு போயிட்டோன்னா போதும், அப்பா அதுக்கப்புறம் நம்ம இந்த தலையை சுற்றி இந்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் அந்த குப்பையை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினச்சிட்ருக்காங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அப்படியே அமைதியாக அப்படியே இருக்கீங்க. ஒரு லெட்ரு மட்டும் எழுதி வச்சுருப்பீங்க. இந்த வீட்டுக்கு சப்போஸ் அவன் வந்தானா ஏதாவது ஒரு இன்டிமேஷன் அவனுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்கள் போகிறோம், எங்கே போகிறோன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நீ நானும் சேர முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது தேயாங், ஐ லவ் யூ ஸோ மச், என்னைக்காக இருந்தாலும் என் லைஃப் உன்னோட தான் அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்ரு மட்டும் எழுதிட்டு ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணால் அந்த லெட்ரு அப்படியே விழுற மாதிரி, அந்த மாதிரி அவங்க அம்மாக்கே தெரியாமல் அந்த லெட்டரை மட்டும் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வரைக்குமே உங்கள் அம்மா எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காருமே வந்திருக்கும். உங்களை எல்லாருமே பிக்கப் பண்ணுறதுக்காக கார் வந்துருச்சு. எல்லாத்தையுமே லக்கேஜஸ்லாம் ஏற்றுறாங்க. இங்கே ஹேமா அழுவுறா, அம்மா ரொம்ப தப்பு பண்ணுறாங்கக்கா, அப்புறம் எதுக்குக்கா அந்த டெஸ்ட்டெல்லாம் வைக்கணும், எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி எனக்கு வெறுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அழுது உங்களுக்கு உங்கள் நிலைமையை பார்த்துட்டு அவள் இப்போ காருமே கிளம்பிட்டு அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்துகிட்ருக்கு. எங்கள் தேவங்க வந்து கால் பண்ணி பட் ஸ்டில் வந்து அட்டன் பண்ணலங்கும் போது இப்போ வர இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக சந்தேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும்ல. அதனால் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா கடன்னு கொஞ்சம் கூட அல்ப பார்க்காம நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர் அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பார். பார்த்தா லைக் எம்டியாக இருக்குது. வீட்டில் வாசலில் செருப்பு கிடையாது. யாராவது அந்த வீட்டில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக அந்த சோஃபா அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. ஒரு திங்ஸ் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்க்ரீனாக இருக்குது, நிறைய விண்டோஸாக இருக்குது, கதவு லாக் வெளியிலேருந்து பூட்டியிருக்கு. அதை பார்த்ததுமே தேவங்க தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்காரு. சரி உள்ளே போய் நம்ம ஒரு வேளை அவங்க அம்மா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டோங்கிற மாதிரி சும்மா ப்ரிட்டன் பண்ணுறாங்களா, வெளியில் மேலே எங்கேயாவது கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில அம்மாஸ்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களே, அதுமாரிலாம் கிடையாது, நீ அவனுக்கு மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜன்னலும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எல்லாமே நல்லா க்ளோஸில் இருக்குது. இன்னொன்று ஒரு அப்படியே இந்த வீட்டை சுற்றியே நிறைய ஜன்னல்ஸ் இருக்கும் போல். அப்படியே நல்லா அடின்னு அடிக்கிறாரு. பார்த்தா டக்குன்னு ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகுது. அந்த ஜன்னல் வந்து ஓப்பன் ஆனதும் ஒரு லெட்ரு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. அவர்கிட்ட விழ உள்ளே விழுந்துருச்சு. இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு எக்கி எப்படியோ நெஞ்சில் சராயெல்லாம் வாங்கி அந்த லெட்டரை எப்படியோ கை உள்ள விட்டு எடுத்துட்டு அந்த ஜன்னலில் பாதியில் அப்படியே உட்காந்துட்டு அந்த இதை படிக்கிறாரு. படித்தா அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பெரியவங்க தானே, ஒரு வாக்கு அது அப்படி என்ன, நான் இன்னும் நல்லா பார்த்துக்க மாட்டேனா, அது என்ன அவ்வளோ பிடிவாதம், பொண்ணோட ஆசையை தாண்டி அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆகிட்டு. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம ஒரு எட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு நினைப்பார்ல, அந்த மாதிரி நிறையா நினச்சிட்ருக்காரு. ஸோ வீட்டுக்குள்ளேயுமே போயிருந்திருப்பார். வீடு எல்லாமே ஃபுல்லாக வேக்கண்ட்டாக இருக்குது. உங்களோட ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது இங்கே தேவனுக்கு. அப்போ தான் தெரியுது அந்த உங்களோட மொபைல் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட இல்லை, உங்கள் அம்மா தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே ஹாலில் அப்படியே உட்காரும் போது அந்த மனுஷனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, லைக் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி புக் இருக்குது.
நம்மளோட அம்மா இல்லைனா ஒரு தாத்தா பாட்டி ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குட்டி டைரி அப்போல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா ஃபோன் நம்பர்ஸையும் மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பால்காரவங்க நம்பரு, அதுக்கப்புறம் யார் யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த குட்டியோண்டு நோட்டு எப்போ பார்த்தாலும் அதை கேரி பண்ணிகிட்டே போகிற நோட்டு அது. ஸோ அந்த நோட்டு வந்து அந்த டேபிள் மேலே இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இதில் ஏதாவது இருக்குமா, ஒரு ஹிண்ட் இருக்குமா, அவள் எங்கே இருப்பா, எங்கே போகிறா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்குமா நம்ம நினப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதை புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் மார்க் மாதிரி அந்த பேப்பரை லைட்டாக கார்னரில் வந்து மடக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அது டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணுறாரு. அது அப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணி அதில் எழுதுனது போல். ஸோ கார் டிரைவர் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைட்டில் போட்டுட்டு அந்த கார் நம்பர் கிடையாது, காரை வந்து காண்டாக்ட் பண்ணுறவங்களோட நம்பர் இருக்கும் அதில். ஸோ இதை பார்த்ததும் இவருக்கு வந்து ஒரு வேளை கார் புக் பண்ணியிருக்காங்க, வெளியில் போகிறாங்க, ஒரு வேளை இதுதான் அதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டாரு. அவங்க வந்து அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கார் பேர் சொல்கிறாங்க. ஷின்பகா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ கார் நேம் சொல்கிறாங்க. சொன்னதும் ஷின்பகா கார்ஸ், ஸோ எனக்கு இப்போ வந்து கார் வேணும், அவைலபிளில் கார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கஸ்டமர் மாதிரி இங்கே பேசுகிறாரு. சார் இப்போது அன்டைம் ஆகிடுச்சு, நீங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்தால் வரலாம், இப்போது அன்டைம் ஆகிடுச்சு அதனால் முடியாது, இப்போ வர நான் சவாரி வரைக்கும் சென்னை வரைக்கும் போயிட்டுருக்கேன், சாரி சார், நீங்கள் மார்னிங் வேணால் அங்கே டயல் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க சார், நீங்கள் வந்து எங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவைலபிள் இல்லையா? இல்லை சார், இல்லை சவாரியில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சுட்டு இவர் தான் வாயை விட்டு உளறிட்டாரே, நான் சவாரிக்கு வந்திருக்கேன், சென்னை வரைக்கும் நான் போகிறேன்ற மாதிரி அந்த டிரைவர் வந்து ஃபோனில் சொல்லியிருந்திருப்பார்ல, எடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு. ஆன் தி வேல வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகா வந்து கால் பண்ணியிருந்திருப்பார், எங்கே இருக்கே, என்ன இன்ன நேரத்தில் காணும் நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, இல்லை அவங்க அம்மா வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னா. என்னென்ன சொல்கிற அப்படின்னு. அதுவும் பாரு, இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சரி நான் அப்படியே வர வழியில் அப்படியே என்னை பிக்கப் பண்ணிட்டு போ, நான் சென்னை வரைக்கும் போகிறேன்டா, பரவாயில்லண்ணா நான் ஏறி கூட குதிக்கிறேன், நீ முதல்ல வா நானும் வரேனே அப்படிங்கிறா. எதுக்கும் தம்பி வந்து இருந்தால் ஒரு ஹெல்ப் தானே, இவர் மட்டும் தனியாக நின்று எல்லாத்தையும் இது பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜங்குக்கை வந்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து வண்டியை திருப்பிட்டு இப்போ அவரோட வீட்டுக்கு போகிறாரு. நல்லா ஃபாஸ்ட்டாக ஜல்லுன்னு வர்றாரு அந்த மனுஷன். வீட்டில் ரெடியாக நின்றுட்டுருக்கான் இங்கே ஜங்குக்கு. நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜிமினியும் வேறு தரத்தரம் பிடிச்சி, நீ வீட்டிலேருந்து என்ன பிடுங்குவா போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியும் வேறு தரத்தட்டுன்னு பிடிச்சி இழுத்து காரில் உட்கார வச்சுருவானுங்க. டேய் என்னடா தூங்க மாட்டிங்களாடா நைட்டு, ஏன்டா என் பிராணனை வாங்கி கொட்டிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்லவே, வாயை மூடிட்டு வானே நீ எடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே எப்படி சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி ஆசையாக பொண்ணு தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கானுங்க இவனுங்க 3 பேரும். ஸோ இப்போது ஒரு வழியாக ஜல்லுன்னு போகுது வண்டி, எங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் சென்னைன்னு தெரிஞ்சிருச்சா இப்போ. ஆனால் சென்னையில் எங்கே போகிறாங்க, ஒரு வேளை சென்னையில் வந்து தங்க போகிறாங்களா, எதுவுமே லிட்ரலி அவருக்கு தெரியல. ஆனால் தெய்வங்களோட கெஸ் படி அவங்க அம்மா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க, சென்னையும் அவங்களோட பிளேஸாக இருக்காது, எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நான் சொல்கிறேன்? இல்லைடா, அவங்க என்கிட்ட அன்னைக்கு வந்து பேசினதுலேயே தெரிஞ்சுது, அவங்க ட்ரிப்ளெட்ஸை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு இந்த கேஸ்ட்டு இந்த லாங்குவேஜெலாம் மேட்ரு இல்லை, வெளிநாட்டில் ட்ரிப்ளெட்ஸ் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களோட எய்ம் இந்தியாவில் இருக்கவே இருக்காது, வெளியூருக்கு தாண்டா போவாங்க, நம்ம ஏர்போர்ட் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஜல்லுன்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே எடுத்துகிட்ருக்காரு. ஒரு 2 hours அந்த மனுஷன் ஓட்டியிருப்பார். அடுத்த 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் ஓட்டியிருப்பார். அதுக்கப்புறம் ஜிம்மன் அந்த மாதிரி அப்படியே மாறி 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 ஓட்டிகிட்டு இப்போ ஒரு வழியாக அந்த காரு எப்படி சொல்கிறதுனா அந்த ட்ராவல்ஸ் போகிற காரை முன்னாடியே இவங்க வந்து போயிட்டாங்க, ரீச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா
ட்ராவல்ஸுங்கும் போது வண்டி கண்டிஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி அவனுங்க ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கார் அமைச்சிருக்காங்க, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டானுங்க. இவனுங்க வந்து தேடு 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 தேடி தேடி அங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து போயிட்டு இது மாதிரி நாங்கள் வந்து இந்த நேமில் இருக்கிறவங்கள எங்கேயாவது எந்த ஃப்ளைட் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அவங்க சாரி சார் இந்த ஃப்ளைட் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இவனாலும் ஒவ்வொரு ஃப்ளைட்டாக உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கானுங்க எந்த ஃப்ளைட்டில் தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக ஜிமினோட கைக்கு வந்து பட்டிருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஃபோனில் வந்து கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா எப்படி பக்கத்தில் ரொம்ப க்ரூஷுவலாக இருக்கும்ல, அதனால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதாவது ஃபோனில் சொல்லியிருந்திருப்பாரு. கண்டுபிடிச்சிட்டியா, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேரில் பார்த்துட்டியா? நேரில் பார்க்கலடா, நான் ஃப்ளைட்டை பார்த்துட்டேன். எங்கே போகிறாங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாங்கடா. லாஸ் ஏஞ்சல்ஸா? ஆமாம், இவங்களோட 4 பேரோட பேருமே இருக்குது. எப்போன்னு பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடும் சார், இப்போது புக் பண்ண முடியும். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 1 மணி நேரம்டா, அப்போனா இன்னும் வந்துடுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே வந்திருப்பாங்க. இதில் 2 இல்லை ஏதோ ஒன்று தான் இங்கே நடக்க போகுது. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு எங்கே ஃப்ளைட் டிக்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எங்கே எல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து இந்த சைடில் தான் சார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கா வந்து என்ட்ரன்ஸில் நின்றுருக்கார். வந்துட்டாங்கன்னா ஹிண்ட் கொடுக்குற மாதிரி. இங்கே அதுக்கப்புறம் ஜிம்மன் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக வந்திருப்பாங்க போல். வந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் மாஸ்க்கெல்லாம் போட்டு விட்டாங்க. ஆனால் 3மே பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதால ஆப்வியஸ்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால ஜேகே வந்து டக்குன்னு வந்துட்டாங்க, என்ட்ரன்ஸ் தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜங்குக்கா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஜங்குக்லாம் தெரியாதுல்ல, வெறும் தேயவங்க மட்டும் தானே பார்த்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கா வந்து லைட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி கிடையாது, ஆனால் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்க மாதிரி இருந்துட்டுருக்க ஜங்குக். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயவங்க வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக இவங்க நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல். இவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. தேயாங், ஜிமின், ஜங்குக் அப்படியே 3 பேருமே ஒரே இடத்துல மீட்டப் பண்ணுற மாதிரி. அவங்க அம்மா அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ஃப்ளைட்டில் அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டெலாம் கொடுத்துட்ருக்கும்போது டபக்குன்னு என்ன பண்ணியிருப்பானுங்க 3 பேரும் அப்படியே 3 பொண்ணுங்களே டபக்குன்னு அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அவங்க அம்மா இப்படி பார்த்து திரும்பி பார்க்குது, பார்த்தா ஆளை காணும், 3மே காணும். அப்படியே யாரோ ஒருத்தவங்க இழுத்துட்டு போகிறது மட்டும் தெரியுது. இங்கே கையை விடுங்கும் போது அங்கே நிறையா ஆப்வியஸ்லி போலீஸ்லாம் வேறு இருப்பாங்களா. என்ன ஆச்சு, யார் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிடிங்க, அவங்க ஒரு தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுடுச்சு. யார், வையனோட அம்மா. போனது அங்கே போலீஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்க போகிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா டக்குன்னு வந்து அவரோட மாஸ்க்கை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நான் தான் சனா அப்படிங்கிறாரு. யாரும் இல்லை, ஹீ இஸ் மை லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சொல்லுங்களா. அப்போது போலீஸ் மேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாடுங்க. ஆனாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி அந்தமாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக 2 போலீஸ் மட்டும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க. இங்கே வந்து டப்புன்னு இங்கே வந்து ஜேகே யார் கையை பிடிச்சாங்கன்னு தெரியாது, ஜிமின் எந்த பொண்ணு கையை பிடிச்சோன்னு தெரியாது. டப்புன்னு எல்லாம் உள்ளே போடுது. இங்கே வந்து ஃப்ரெண்டில் வந்து வந்து உட்காந்துருப்பார். ஃப்ரண்ட்டில் அதை ட்ரைவ் பண்ணுறது சைடில் உட்காந்துருக்கிறது ஜங்குக், ஜிமின், அப்புறம் 3 பொண்ணுங்க அப்படியே உட்காந்துருங்க. எதுக்கு எங்கே 2 பேரையும் கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹேமாவும் லூனாவும் வேற சொல்லிட்டு இருக்காளுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தேகங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. உங்களால் அதை நம்பவே முடியல. தேகம் வந்திருப்பாரா, ஏன்னா உங்களுக்கே தெரியாதுல்ல நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது வந்து பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க. ஹலோ நீங்கள் அப்புறம் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாரு ஜங்குக்கு அவங்க மூஞ்சை அப்படியே நீங்கள் முன்னாடி எடுத்து வந்துருப்பீங்களா மூஞ்சை பார்க்கறதுக்காக தேவங்களோட மூஞ்சை. டக்குன்னு அந்த மனசை அப்படியே பின்னாடி தள்ளி விட்டு அவன் வண்டியை ஓட்டணும், வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறேன். அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அண்ணன் ஒன்று தான் கேடு, சீக்கிரம் வண்டி எடு, பின்னாடி போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறாரு. எங்கள் கையெல்லாம் பதறா, யோசிச்சு இறங்கி தலை இப்படி காரை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜங்குக்கா வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. தேவங்க வந்து இந்த பேசஞ்சர் சீட்டில் போய் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, தேவங்க எனக்கு வந்தியா நீ அடிச்சுட்டு அது வந்து அப்படியே யாருக்காகலாம் பார்க்கல, பார்த்து சப்பக்கணும் நீங்கள் மொத்தவங்க திரும்பிருப்பீங்க. இங்கே தேவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கோம். ஐயோ நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீ போயிருந்துருப்பியோன்னு அப்படின்னு சொல்லிட்டு
முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்காய் எரிஞ்சிட்ருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது சைடில் அந்த எப்படி சொல்கிறதுனா லைக் இந்த மிடில் வந்து ஒரு கண்ணாடி இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே திருப்பிட்டு உங்கள் 2 பேரில் யார் ஹேமா அப்படிங்கிறாரு. அப்படிங்க தேவங்க அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. கேட்டுக்கிட்டான்டா, இதில் யார் லூனா அப்படிங்கிறாரு. நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு பொண்ணு வந்து கையை நீட்டியிருக்கோம். ஜிமின் அதை ஆள் இங்கே ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு பேர் தான் லூனா ஆக்சுவலாக. ஸோ மிடில் இருக்கிறது உட்காந்துருக்கிறது நீங்கள், கடைசியாக உட்காந்துருக்கிறது ஹேமா. ஸோ ஹேமாவுக்கு அப்படியே டேரெக்டாக உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக். அந்த டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருப்போம்ல, ஸோ அந்த இடத்துல தான் ஆஹா இதுதான் நம்ம பீஸா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கான இருக்குது. இதுவும் நல்லாமல் அட்வென்ச்சராக இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம எங்கே அழைச்சிட்டு போக போகிறோம்? மணி ஏறக்குறைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாக்கை பார்க்குறாரு. மணி ஏறக்குறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 சம்திங் இருக்கும். விடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போது வந்து அங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது, இந்த இது அத்தாரிட்டிஸ்லாம் நடந்தது, இப்போ அழைச்சிட்டு போகிறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி 7:30 மணி இருக்கும். கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஷாக்கு. கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது வந்து மற்றவங்க எல்லாருமே ஷாக்கு. என்ன கல்யாணமா? ஆமாம், அவங்க அம்மா எப்படி எனக்கு நம்ப வச்சு கழுத்து எடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க அம்மா முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அவங்க அம்மாவாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் சொல்கிறாரு. வா கல்யாணம்மா, அட்வென்ச்சரஸான கல்யாணம், வா வா. ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூச்சமே இல்லாமல் ஜங்குக்கா வாயை விட்டு வர கேட்குது. வாயை மூட்டு முதல்ல வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு வழியாக எப்படி இருந்தாலும் இப்போது இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த கவர்மெண்ட்டு இது பண்ணுறதுலாம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock சம்திங் போல் தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்க. அங்கே போய் தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் வளர்க்கணும். ஏன்னா இப்போ தான் மணி 7:30 ஆகுது. ஸோ இவங்களை வந்து நம்ம இது பண்ணணும், போலீஸ் வேறு ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மா ஆனால் இன்னும் வரல. அந்த போலீஸ் வந்து 2 வண்டி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஒரு வண்டியில் அவங்க அம்மா இருக்காங்க, இன்னொன்று வண்டி எம்டியாக தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா எந்த இதில் வந்து அவங்க அம்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக ஒரு இதில் வந்து போலீஸ் வண்டியில் யாருமே இல்லை, போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சதால் அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அதை மட்டும் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு எப்படியாவது அந்த வண்டியை மட்டும் இது பண்ணியிருப்பார். லைக் ஒன்று மட்டும் அப்படியே மாறி மாறின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க அம்மா வண்டியில் இல்லாத வண்டியை வந்து இவர் வந்து சேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேறு இடத்துல தூக்கிட்டு வந்திருப்பார், டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, சார் 1 minute நான் சரண்டர் ஆகிடுறேன். நான் அழைச்சிட்டு வந்த ரீசன் அவளுக்கு அது ஃபோர்ஸ் கிடையாது, அவங்க அம்மா தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். பட் போலீஸால் டக்குன்னுலாம் நம்ப முடியாதுல்ல. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, ஐ லவ் ஹிம் ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்களோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஷோல்டரில் செஞ்சுட்டு எங்கள் அம்மா என்ன வேணுங்கன்னே இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு வேணுங்கன்னே அழைச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அதுக்கு எதுக்கு இப்படி ஓடி வரணும்? உங்களால் நான் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும், அதை மாற்ற முடியாது சார். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆகணும். வாட்? எங்கள் அம்மா எப்போ வேணாலும் எங்களை பிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னால் இதுக்கு மேலே சான்ஸ் இருக்க முடியாது, என்னால் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. சாரி சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன பண்ணலான் இருக்கீங்க? மேரேஜ் தான். நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வர தயாராக இருக்கோம் சார். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக வரும். சரி நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வண்டி போயிருந்துருக்கும். இங்கே போலீஸ் அவர் இன்னொன்று போலீஸ் கார் வந்திருக்கும்ல, அங்கே இருக்கிற ஒரு மெம்பருக்கு கால் பண்ணிட்டு இதை மாதிரி பொண்ணோட அபிப்பிராயம் இருக்குது, அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அந்த பொண்ணை மேஜர், ஸோ லெட் இட் பி
நீங்கள் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுடுங்க, அப்படி இல்லைனா அவங்க எங்கே ஆசைப்பட்றாங்களோ அந்த இடத்துல அவங்கள வந்து விட்டுருங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து போயிருந்துருக்கும். சொன்னதுக்கப்புறம் அந்த போலீஸ்மேன் வந்து உங்கள் பையனோட அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க, எப்படி நீங்கள் திரும்ப பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது, என் பொண்ணு எனக்கு வேணும் மேம், இதுதான் மேம், எங்களால் எதுவும் மாற்ற முடியாது, நீங்கள் எங்கே இறக்கி விடணும்னு சொல்லுங்கள், நான் இங்கே இறக்கி விடுறோம், இல்லைனா இந்த இடத்துல இறக்க வேண்டியதாக இருக்கும். சரி, கார் ட்ராவல்ஸில் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஓகே ஃபைன் மேம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ வேணுங்கன்னே அந்த கார் வந்து அந்த கார் ட்ராவல்ஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருந்துருப்பீங்க, அந்த கல்யாணத்துக்குங்கும் போது ஒரு வேஷ்டி, அந்த பட்டு புடவை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு கைக்கு வந்தது அப்படியே எடுத்து இப்படி இது பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து தேவங்கும் வையனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலே இருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் பார்த்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் காரையாவது டக்குனு இவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கார்லேயே இவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்கே வந்து பில்லெல்லாம் அவங்க 2 பேரும் ஒரு புடவை ஒரு இது வேஷ்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஜங்குக்காவுக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மா ஆசைப்பட்டது எங்கள் 3 பேருக்கும் அட் அ டைமில் கல்யாணம் நடக்கணும் தானே, இந்த 3 பேரில் 3 பேருக்குமே கல்யாணம் நடக்கணும்னு நினச்சாங்கள. அதனால் அவருக்கு மனசு கொல்லலை. அதனால் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா அதே சாரி மாதிரி இப்போது ஒயனுக்கு எடுத்த சாரி சனாக்கு எடுத்த சாரி மாதிரி அதே மாதிரி 3 சாரி ஒரே கலரில் இருக்குமா, அதை வந்து டக்கு டக்குன்னு எடுத்திருப்பாரு. அதேமாதிரி வேஷ்டி சடையும் டக்கு டக்குன்னு எடுத்திருப்பாரு. இதையும் சேர்த்து பில் போட்டுருங்க. நீ 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 போ ஜிமினா, நான் பில் போட்டு வந்துடுறேன். சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டு புடவை 3 வேஷ்டி சட்டை இருக்குது, 2 கட்டப்பை எடுத்துகிட்டு வராரு. எதுக்குடா ஒரு கட்டப்பை போதாதாடா, இதுக்கு 2 கொடுக்குறாங்க. அது இத்தனை அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்தோம்னா ஃப்ரீயாக துணி கொடுக்குறாங்கண்ணே, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கில் எடுத்து வச்சுட்டு ஒரு இதுக்கு இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அதை போகிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு வந்திருப்பாங்க. ஸோ மாற்றிட்டு இப்போது மணப்பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனா தென் வந்து தேய்க்கும், இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இங்கே வந்து ஜங்குக்கா ஸ்பேருக்கு 2 பேருக்குமே வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ வந்து எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு வந்திருப்பாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையுமே இருந்திருப்பாங்க. இப்போது ஜங்குக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதனால் வந்து டக்குன்னு கால் பண்ணியிருந்திருப்பாரு. அம்மா நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா, சனினுங்களா எங்கே போய் தொலைஞ்சிங்க, சரக்கு அடிச்சுட்டு இருந்தால் மட்டையாக எங்கே இருக்கீங்க சொல்லி தொலைங்க, சைத்தானுங்களா மணி என்ன ஆகுது இன்னும் எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நாங்கள் நம்ம ஊரோட ரொம்ப தள்ளி இருக்கோம்மா, உனக்கு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, உன் பிள்ளைக்கு இங்கே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க வந்து கல்யாண குளத்தில் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே சனாவையும் கட்டுறாங்க. என்னது இது அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா மாஸ்டர் பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணிடுச்சு சார், நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், சரி உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேமரா வந்து அந்த மனுஷன் வந்து அப்படியே காட்டுறாரு. தேயாங் என்னம்மா நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படியே ஜங்குக்கு, ஏம்மா நான் சொன்னது தான், உங்கள் 3 பேருக்குமே கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது இந்த 3 பொண்ணுங்களோட தான், நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. உனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கான், அவனோட நிலைமையை நீ நினச்சி பார்த்தியா? உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானே, அவனுங்களாம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நீனு. அம்மா பெட்டு போடுதே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. என்னம்மா பண்ணுறது, பரவாயில்ல ஆசைப்பட்டுட்டான், நாங்கள் அப்புறம் அதுக்கெல்லாம் கெட்டமே கிடையாது, நான் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு உண்ணாதான் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைனா என் பிள்ளையே கிடையாது தேயாங், ஃபோனை வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த சனா பொண்ணுக்கு என்ன சொல்கிறதே தெரில, என்னது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் யோசிக்கும் போது அம்மா நம்ம அம்மா இப்போது நம்பன்னு கிடையாது, அப்படி இல்லைனா ட்வின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கள் அக்காவையும் என் தங்கச்சி போட்டு சாவடிப்பாங்க. இவங்க சொல்கிறது தான் சரி, இவங்க 3 பேருக்குமே நாங்கள் 3 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா பிரச்சனை இருக்காது, அதுதான் ரைட். தேயோங் அத்தை சொல்கிறது தான் சரி
அப்படியே அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வீடியோ கால் இருக்கிறதால தெரியுது அவங்களுக்கு. அம்மா சீக்கிரம்மா முடிவு எடுங்க. தோ 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 தோசை. என்ன பையன் நீ இந்த நேரத்தில் என்ன இதை சொல்லிகிட்ருக்க? என்னக்கா பேசுகிற? இது பாரு எனக்கு இதெல்லாம் சரி வராது பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லூனாவும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 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 ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அக்காக்கிட்டேயும் உங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் பேசுகிறீங்க. என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்க. இங்கே ஜங்குகா அப்படியே என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, சார் இந்த கேமரா பிடிச்சிக்கிங்க, அம்மா பார்க்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கேப்பா போகிறேன்? அதோ வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார டிக்கிகளை அவருக்கு ஸ்பேருக்கெலாம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார்ல, அதை அப்படியே பொறுமையாக அந்த 2 கட்டப்பையும் தூக்கிட்டு வர்றாரு. ஜிமின் என்னடா பண்ணுற அப்படின்னா, நம்மளுக்கும் ட்ரெஸ்ஸு பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ்ஸு எப்படா வாங்கினேன்? அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டேன். இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கல. ஸ்பேருக்கு வச்சேன், ஆனால் இப்படி ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கல. என்னண்ணா போய் போடு, எனக்கு இதில் விருப்பம் இல்லைடா ஜிம்மின்னு அப்படின்னு அவங்க அம்மா டக்குன்னு அதை வாங்கிக்கிட்டாரு. ஜிம்மின் இதை எங்கே போய் மாற்றுறது? சார் ரெஸ்ட் ரூம் இருக்கா? அங்கே இருக்குது, போங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், கடைன்னு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் 10:30 மணிக்கு ஒரு பேர் வரும், அவங்களுக்கு வர நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீக்கிரம் எல்லாம் எந்த முடிவாக இருந்தாலும் கடைன்னு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 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 சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புடவை இருக்கிற கட்டப்பை அந்த சைடில் இருக்கும். இவனுங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் போய் மாற்றிட்டு வந்துருப்பானுங்க. இங்கே தெரியும், என்னடா பண்ணுறீங்க? என்ன எங்களுக்கும் கல்யாணம் நடக்க வேணாமா காலகாலத்தில்? நீ மட்டும் ஜாலியாக இருக்க, எங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும்பா. இங்கே ஜிமன் அவருக்கு விருப்பமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயன் ஒரு வழியாக சமாதானப்படுத்தியிருப்பா. வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேட்குது. தான் இருக்குது கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே வேணுங்கன்னே அதில் ஏதோ ஒரு பொண்ணோட கையை அப்படியே பிடிச்சிட்டு அந்த கட்டுப்பை கொடுக்குற சாக்கில் அப்படியே கையை பிடிச்சி தடவுறாரு. அந்த பொண்ணை பார்த்து முறைக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு பை தி வே யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்காவை பார்க்கணுமே. லூனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஐயோ தெரியாமல் அக்காவை தொட்டுவிட்டுனே, சரி போ அடுத்தது தங்கச்சியை கரெக்டாக தொட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு. அம்மாங்க எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு. நீ வாயை மூடுறியா தெரியும், முதல்ல நீ வாயை மூடு. எங்கள் அம்மாவே எப்போ வருவாங்களோன்னு பயத்தில் நான் உட்காந்துட்ருக்கேன். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் இருந்துட்டுருக்கீங்க. ஒரு 10 minutes ஆகிடுச்சு, சாரி கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஒரு வழியாக கடை உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா, ஐயோ உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாத அளவுக்கு நான் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கவே, டே எங்கே தாண்டா இருக்கீங்க அம்மா, இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்மா, நீ முன்னாடியே சொல்லி தொலைஞ்சது நான் கடற்கடனாவது வந்திருப்பேன் நானடா அப்படிங்கிறாங்க. டே எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். யாரோடையும் கல்யாணம் நடக்காமல் யாரும் ஆசீர்வாதமும் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி சோகமாக போட் பண்ணிட்டுருக்காங்க. சார் அடுத்த கப்புள்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள விட்டுருங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்க சொல்கிறாரு. சொன்னா அப்படியே என்ன உனக்கு இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாருமே இல்லாமல் அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா பையன்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஓகேன்னு சொன்ன அடுத்த செகண்டே புருஷனை வந்து என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஒரு டிஷர்ட் தான் அவங்க அப்பா போட்டிருக்காங்க போல், கைலி கட்டியிருக்காரு. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே மேக்கப் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. நைட்டு வந்து ஒரு காட்டன் புடவையில் தூங்கியிருக்காங்க போல், அதே புடவையில் அப்படியே வந்திருக்காங்க எழுந்திரிச்சு. கடன்னு அந்த காரு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. உங்கள் அப்பா எங்கே தாண்டி போகிறோம், எங்கே தாண்டி, ஏங்க வாயை முட்டு தான் வாங்கலை, நான் என்ன புதவுலியை அவங்கள தள்ள போகிறேன், அமைதியை வாயை முட்டு வாங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ காலை கட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மேக்கப்லாம் இருக்கும்ல அதை வந்து கார்லேயே பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்துட்டு அவங்க அம்மா வராங்க. என்ன இருந்தாலும் பிள்ளைங்களோட, அது 3 பிள்ளைங்களோட அட் டைமில் கல்யாணம் நடக்கும்போது ஒரு ஃபோட்டோ அதெல்லாம் எடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்க வேணாமா, எந்த அம்மாவும் நினைக்கிறது இல்லையா? அதே தான் கடன் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வேறு ஸ்பீட் பிரேக்கில் வரமா மையில இழுப்பி இருக்கும். ஐயோ ஏன் பார்த்து போயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேம் நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக போ சீக்கிரம் போ, பிள்ளைங்களோட கல்யாணம் தான் ஓகே. என்ன சொன்னேன்? சீக்கிரமாக போனால் தான் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். நீ அதான் சொன்னேன், எனக்கு அதில் வேறு மாதிரி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்கோட அப்பா ஷாக் ஆகிட்டுருக்காரு. ஸோ இங்கே எங்கடி போகிறோம், நான் கைலி கட்டியிருக்கேன்டி, எவ்வளோ தூரம் தாண்டி போகிறோம். அப்படியே ஒரு முறை தான் அந்த மனுஷன் அப்படியே கப்பிச்சுப்புன்னு உட்காந்துட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் உட்காந்து நியூஸ் பார்த்துட்ருக்காரு அந்த மனுஷன். இப்போ ஒரு வழியாக
அவங்க அம்மா அரை மணி நேரத்துக்குள்ளே 20 நிமிஷத்துலேயே வந்திருப்பாங்க. அவங்க காரு தெரியும்ல, டக்குன்னு வந்ததும் தெய்யம், ஜங்குக்கு, ஜிமின் எல்லாமே எழுந்திரிச்சிருப்பாங்க. இவங்க எழுந்திருக்கா பார்த்தா அந்த பொண்ணுங்களே எழுந்திரிச்சிருக்குங்க. அப்போ வந்து மணி 10:30லாம் ஆகலை, 10 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் போல். அவங்க அம்மா வராங்க. அதே மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமின், ஜங்குக்கு எல்லாருமே கட்டி பிடிக்கும்போது, என்னடா இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஷாக்கு. ஏங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போதுங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னடி சொல்கிற, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. என்னாடி நான் இப்படி வந்திருக்கேன்டி, இதெல்லாம் வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து வயனோட அம்மா இறங்குறாங்க. அந்த கார் நான் அவங்க புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா, அந்த கார்லேருந்து சரசரசன்னு வந்திருப்பாங்க. இங்கே எல்லாம் குடு 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 உள்ள ஓடுது. யார் வயனு, அதுக்கப்புறம் ஹேமா, லூனாலாம் பயந்துட்டு புடவெல்லாம் வேறு கட்டியிருக்காளுகள்ல. இங்கே டக்குனா என்ன பண்ணியிருந்துருக்கும், நீ வா தேயவங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்கடி இழுக்கிற அப்படின்னு, பாரு எங்கள் அம்மா அப்படின்னு எல்லாம் திரும்புது பாருங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடகடன்னு நின்றுட்டு கல்யாணம் பண்ணுறோம். அவங்க அம்மா வரத்துக்கு டிலே ஆகுதுங்கிறதுக்காக இங்கே ஜங்குகா என்ன பண்ணியிருப்பாருன்னா, பக்கத்தில் போய் இந்த தாலி இருக்கும்ல, இவனுங்களும் வேறு தாலி கட்டணும்ல, அதனால் போய் தாலியுமே எடுத்துட்டு டோட்டலாக 3 தாலிஸ் இருக்கும். ஸோ இங்கே தான் ஜங்குகாவோட பேக்கெட்டில் தான் இருக்கும், தாலி விடுறான்னு சொல்லிட்டு 3 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. இரா சிக்கலாக இருக்கா, அதை என்னடா பண்ணுறது, ஐயோ வா அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. கடகடன் அப்படியே ஃபாஸ்ட்டாக வேற எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த அத்தையங்க, இந்த ஜிமினு, இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டாங்களா. டக்குன்னு பொண்ணு எங்கடா, என்னடா நீ என் பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிற்கிறானுங்கன்னா, 3 பசங்க 3 பொண்ணுங்க நிற்கிது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டுறாங்க, அவங்க வந்து சனா தெரியும்ல, சனாவை டக்குன்னு பிடிச்சிட்டாரு. இங்கே ஜிம்மனுக்கு எந்த பொண்ணுனே தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்பா இவன் எடுத்துகிட்டு மிச்சம்தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு 2 பேர் வெயிட் பண்ணானுங்க. ஸோ சனாவை பிடிச்சி இழுத்ததும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஜிம்மின்னு பிடிச்சிட்டாரு. கடைசியாக தான் ஜங்குக்கு நின்றுப்பாரா. கடைசியாக இருக்கிறது அப்படியே ஜங்குக்கா பிடிச்சி தடதானே இழுத்துருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு நிற்கிறது ஜிம்மன், நடுவில் நிற்கிறது தேயம், கடைசியாக நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு. ஓகேவா, இப்படி தான் நின்றுட்டுருக்கும். இப்போது சீக்கிரம் சொல்லுங்கள், மந்திரம் சொல்லுங்கள். மந்திரம்லாம் சொல்ல மாட்டேன், இருங்க ஆன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணியிருப்பாங்க. மங்கல்யம் தந்து நாடேனம், ஏதாவது கிழிச்சு போடணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டுடேஸ் நியூஸ் பேப்பர் இருக்கும். சார் இதை கொஞ்சம் வாட்டி நான் கிழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை கிழிச்சிட்டு இந்தாங்க போடுங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே ஜங்கு பார்த்துட்டு ஐயோ 1 2 1 இந்தாங்க சந்தோஷம் வரையும் சொல்லிட்டு இந்த பேப்பரை கிழிச்சு அப்படியே போடுறாங்க. ஐயோ என்ன ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் அதை பற்றி நிறுத்துங்க அப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சு போட்டுட்டேன் 3 முடிச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா திரும்புகிறாரு. அந்த பொண்ணு அப்படியே அவரை பார்த்து முறைக்குது. ஹேமா இனிமே உன் பேர் ஹேமா ஜங்குக்மா அப்படிங்கிறாரு. நான் லூனா அப்படிங்குது. எது அப்படிங்கிறாரு. நீ ஹேமா இல்லையா? இல்லை நான் லூனா. அப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்கி பார்க்குறாரு. இங்கே ஜிம்மன் தாலி கட்டியிருக்கிறதுக்கு ஹேமா நல்லா சூட்டியாக அப்படி இருக்கும், லூனா வந்து லைட்டாக அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜங்குகாக்கு வச்சது லூனா, ஜிம்மன் தாலி கட்டினது ஹேமா. இங்கே தேவங்களோட பேர் அப்படியே இருக்கும். ஓகே, உங்கள் தேவம் அப்படியே கெத்தா அப்படியே இது பண்ணிட்டுருக்கார். பார்த்தீங்களா, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் 3 பொண்ணுக்குமே கல்யாணம் நடந்துருச்சு. உங்கள் பேட் லக் என்னென்னா, உங்கள் கைமீறி போனது ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, 3 பொண்ணுங்களும். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுங்கிறத பார்க்காதீங்க, உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன ஆசை இருக்குங்கிறத பாருங்கள். எப்படி ஒயன் ஹாப்பியா? உங்கள் அம்மா கண்ணு முன்னாடியே நம்ம 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயம் சொல்கிறாரு. எங்கள் சனா வந்து ரிக்ரெட் பண்ணவே இல்லை, ஆனாலும் லைட்டாக மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அம்மா ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கலம்மா. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தில் உடஞ்சிட்டாங்க. 3 பொண்ணுங்களுக்குமே வா அப்படிங்கிற, ஏன்னா அது வந்து லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் தானே இது. அது அவங்க அம்மாவால் ஷாக்கு. ஏம்மா நீலாம் ஒரு பொண்ணா, நீ 3 ஆம்பளை பிள்ளை பெத்தனியா, உனக்கு அறிவில்லை, உட்காந்து பேப்பரை கிழிச்சு அச்சத்தை போட்டுட்ருக்க, உனக்கு வந்து சொல்லி புரிய வைக்க தெரியாதா, நீலாம் என்னது? இந்த பாருமா, நான் உன்ன மாதிரி சேடிஸ்ட்டு கிடையாது,
நான் என் 3 பசங்களும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் நான் அரக்க பறக்க இதை பார் என் புருஷன் லுங்கி போட்டு வந்திருக்காரு. என் புருஷனை தரத்தன்னு புளிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்ன மாதிரியா நைட்டோட நைட்டா குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு அதுங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அந்த அவசரத்துலேயும் ஓடி வர பேரண்ட்ஸ் தான் நாங்கள். நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்கள் வாங்க தங்கங்களா, நம்ம வீட்டுக்கு போவோம். இனிமேல் இவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இங்கே இவங்க இந்தமாரிலாம் நல்லா ஒரு மாதிரி ராயலாக பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி போல்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கா அந்த ஹேமா பொண்ணை தான் பார்க்குது. ஹேமா என்னது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்க்குது. அந்த பொண்ணுக்கு கழுத்தில் இருக்கிற அந்த தாலியை பார்த்துட்டு ஐயோ, இவன் அடிக்கடி சொல்லுவான் என் அண்ணங்காரன், ஹேமா நல்ல பொண்ணு, நல்லா பேசும், அது என் கேரக்டருக்கு நல்லா செட் ஆகும்லாம் நினச்சேன் நான். ஐயோ, இது சீடு மூஞ்சி மாதிரி இருக்கே. நான் கையை போய் இந்த சிமெண்ட் அடித்து சரியாக வந்துடும். நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அவங்க இழுத்து அடுத்த செகண்டு நான் டபக்கடை ஏதாவது நானே இழுத்தாலும் தப்பாக தான் இழுத்து வந்துருப்பேன். அவனை சொல்லி கொடுத்தால போச்சே. தாலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாதா என்ன? ஜிமின்னு அவங்க உட்காந்து அவங்க அம்மாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கைமையாக நீங்கள் என்னடா ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாடா? எரும மாடு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டா. இங்கே அப்படியே ஹேமா ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்சா அப்படிங்கும் போது லூனா அப்படியே டக்குன்னு பார்த்து முறைக்குது. அப்படி இல்லை, நீங்கள் நான் எனக்கு லூனா தான் ரொம்ப பிடிக்கும். நான் மனசில் நினச்சது உங்களை தாங்க, கோவலாம் படாதீங்க. அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜங்குங்க இருந்துகிட்ருக்காரு. இங்கே அந்த லூனாப்பில் நீங்கள் என்ன இயர் அப்படின்னு இந்த பிள்ளை கேட்குது. நான் 1997 அப்படிங்கிறாரு. என்னம்மா ஏன் அப்படிங்கிறாரு. நான் 1996 அப்படின்னு சொல்லுது. என்ன உனக்கும் எனக்கும் ஒரு வயசு முன்னப்பினையா, அதுவும் நீ எனக்கு சிஸ்டரா அப்படிங்கிறாரு. டக்குன்னு நீங்கள் அப்படியே தாலி எடுத்துகிட்டு முன்னாடி வந்து நீட்டுட்டு அது என் பொண்டாடி தான் நீங்கள் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. ஓ மை காட், என்ன அப்படிங்கிறீங்க? என்னோட ஒரு வயசு அதிகமாக உனக்கு? ஐயோ, ஹேமா பிள்ளை கம்மியாக இருந்திருக்கும் போலேயே. ஜிமின்னு அப்படிங்கிறாரு. என்னடா உனக்கு அப்படிங்கிறாரு. முதல்ல அமைதியாக இரு, அங்கே பார் பிரச்சனையை பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. முதல்ல எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லூனா சொல்லுது. அது ஹேமாக்கு என்ன வயசு அப்படிங்கிறாரு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஓடி ஓடி போய் தாலியை மட்டும் கரெக்டாக வாங்க தெரிஞ்சதில்ல, ஏன் அந்த கேப்பில் உனக்கு என்ன பேர், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியாதா? அட்லீஸ்ட் கையை பிடிச்சி இழுக்கும் போதாவது உன் பேர் என்னன்னாவது கேட்டியா? அதை கேட்குற அளவாக உங்கள் அம்மா விட்டாங்க. ஏன் உனக்கு தெரியாது உங்கள் அம்மா எப்படி வந்துட்டு இருந்தாங்கன்னு? அதெல்லாம் நார்மலாக கேட்டு விசாரிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற பொசிஷன்லையே நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரி விடு, சரி என்ன தெரிஞ்சுக்கணும்? அதான் சொன்னேனே ஹேமா வயசு அப்படிங்கிறாரு. இல்லை புத்தியெலாம் இருக்கா, இல்லை கைட்டு எங்கேயாவது வச்சுட்டு வந்துருப்பீங்களா? பாருமா சும்மா என் மேலே பேசக்கூடாது, ஏன் என்ன அப்படிங்கிறாரு. நாங்களும் உங்களை மாதிரி சிஸ்டர்ஸ் தான், நீங்கள் எப்படி ப்ரோஸோ, ஆனால் உங்களை மாதிரி நாங்கள் ஏஜ் டிஃப்ரெண்டில் பிறக்கல. நாங்கள் 3 பேர் ட்ரிப்ளெட்ஸ், நாங்கள் ஒரே வயிற்றில் ஒன்றா பிறந்த பிள்ளைங்க. ஓகே, அப்புறம் எப்படி ஏஜ் டிஃபர் எங்களுக்குள்ளே இருக்கும்? அப்படியா? ஆமாம். ஓ, அப்போ ஹேமாவுமே 96? ஆமாம். ஓ, ஓகே ஓகே ஓகே, பரவாயில்லையே. இப்போ தேங் வந்து 97, எனக்கும் அவனுக்கு ஒரு வயசு அதிகம். ஜெமன் தான் இல்லை கரெக்டாக வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவருக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க.
அவன் 1994, தேவங்க அண்ணா 1995, 1997. ஏன் உங்கள் அம்மா அந்த ஒரு வருஷம் மட்டும் கேப் விட்டாங்க? அது எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். ஏன் கைதி போட்டு உங்கள் அப்பாட்ட கேட்கக்கூடாதா? இதை பாருங்க, பிள்ளைங்களோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் அப்படி வந்திருக்கான். உங்கள் அம்மா மாதிரியா? இதை பாரு, எங்கள் அம்மா பிடிச்சி இழுக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வருது. இதுக்குடா நீங்கள் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இந்த பாரு கடுப்பேற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் கடுப்பேற்றுறேண்ணா ஒன்று. ஷோ கொஞ்சம் வாயம் மூடன் லூனா அப்படிங்கிறாரு. உனக்கு தெரியுமாடா இந்த பொண்ணு லூனான்னு? தெரியுமே. அப்புறம் கேட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்த? எனக்கு என்ன தெரியும்? இவன் ஆசைப்பட்டது எதுன்னு கேட்டியா? உனக்கு யாராவது மனசில் இருக்காங்க நீ சொன்னியா என்கிட்ட? அப்புறம் நீ ஏதோ செலக்ட் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தெரியுமா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஹஸ்கியில் சொல்லிட்டுருக்காரு. ஜங்குக்கும் இப்போத்தையும் பக்கத்தில் இருந்திருப்பாங்க. லூனா தாண்டா ஒன்று கரெக்டு. ஏன் அப்படின்னு சொல்லும் போது லூனா புள்ள அப்படியே திரும்பும். டக்குன்னு அவர் அமைதியாக இருப்பார். ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஜங்குக்கா மூஞ்ச பார்க்கணும், 7 முளத்தில் இருக்குது. உன் ப்ளே பாய் மூஞ்சிக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பாள். ஹேமா அப்படியே ஜாலியான டைப்பு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துப்பா. ஆனால் இந்த பருப்பு அவகிட்ட வேகாதுடியோ, உன்னை அறுத்து உப்பு கண்டை போட்டுருவா. கரெக்டாக தான் கடவுளை வச்சுருக்காரு அந்த கடைசி நிமிஷத்தில் கூட. அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. எங்கள் டக்குன்னு தெய்வங்களோட அம்மா எங்கள் வயனோட அம்மாவுக்கு என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, இதுக்கு மேலே இந்த 3 பேர் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, இதுக்கு மேலே எனக்கு பொண்ணுங்களே கிடையாது, நான் உங்கள் 3 பேரையும் தலை மொழிக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் வாங்க சொல்லுங்களா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா, தேவங்களோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. லைக் இங்கே வந்து டிரைவர் ஓட்டுறாரு. அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு வந்துருப்பாங்களா அந்த டிரைவர். அந்த டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வம் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தார்ல அந்த காரை கொடுத்துட்டு, நீ இந்த காரை எடுத்துகிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து தெய்வங்களோட அவங்க அம்மா வந்து அது ஆக்சுவலாக பெரிய கார், ஒரு இனோவா அர்டிகா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய காரு. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெய்வம் வண்டி ஓட்டுறாரு. தெய்வம்க்கு பக்கத்தில் வந்து நீங்கள் சனா உட்காந்துட்ருக்கீங்க. அதே மாதிரி அப்படியே பேக் சீட்டில் நம்ம பார்த்தோன்னா தெய்வங்களோட அம்மா, இங்கே வந்து ஜிம்முன்னு அவங்களோட ஒய்ஃபு, பின்னாடி இருக்கிறதுல இந்த தேர்ட் ரோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கும் அவங்களோட ஒய்ஃபும். ஸோ இப்படி இந்த ஒரு பெரிய காரில் இந்த குடும்பமே அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் இருக்கார்ல அவரோட காரில் சைடில் ஃபஸ்ட்டில் உட்காந்துருப்பார். டிரைவரோட சேர்த்து அந்த காரில் உட்காந்துருப்பார். ஸோ இப்படி தான் அந்த கார்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பா ஒன்றுமே ஷாக்கு. டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வராரு, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தான் போகிறான்னு உனக்கு தெரியுமா? என் பிள்ளையோட கல்யாணம் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு காலையிலேயே ஏதாவது ஒரு லுங்கி இல்லாமல் ஒரு கைலியாவது கட்டியிருந்திருப்பேன். ஃபோட்டோவிலலாம் பார்த்தா வெக்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா நினச்சிட்ருக்காரு. சார் தெரியாது சார், அவங்க கல்யாணத்துக்கு தான் போகிறாங்கன்னு. ஆனால் மேக்கப் பண்ணும்போது நான் யோசித்தேன் சார். நீ யோசிச்சல, எனக்கு அந்த அறிவு கூட இல்லை பாரு, உட்காந்து நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலையை செஞ்சுக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. எங்கள் அவங்க வந்து அப்படியே கியர் போடுறாங்க. கியர் போட்டுக்கிட்டே அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஐயோ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கீழே ஓடிங்க. உங்கள் நெஞ்சு கிட்டக்கு அப்படியே தெய்வம் கட்டு தாலி அப்படியே உங்களுக்கு இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்களா? அதை அப்படியே தெய்வம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே அப்படியே ஜங்குக்காவை பார்க்கணுமே, அப்படியே லூனாவை பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு அந்த புள்ள கேட்குது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜிம்மின் அப்படியே அமைதியாக இருக்காரு. டக்குன்னு ஹேமா, ஹலோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. ஐயோ ஹேமா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே இந்த ஹேமா முன்னாடி தானே இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்ததும் இதை லூனா பார்த்துட்டு அப்படியே முறைக்குது. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டக்குனு கீழே குனிஞ்சிருப்பார். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நியோ மை சரங்கியா மிஸ் அபுல்லாகி நிக்கோ நிக்கோ நீ